ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருக்க கூடாதா? நான் இளமையில நடிப்பின் உச்சத்தில் இருக்கும்போது இது எனக்கு கிடைச்சிருக்க கூடாதா? ரொம்ப பாவங்கள் செய்யாம அப்பவே குர்ஆன் பக்கம் வந்து சொர்க்கத்தை நோக்கிய பயணத்துக்கு நான் வந்திருப்பேனா இல்லையா என்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நான் என் வாழ்க்கையில யோசிச்சு பார்த்தேன், யா அல்லாஹ் இதை நான் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருக்கும் போதே இது எனக்கு கிடைச்சிடக்கூடாதா? ஏன்னா ஒரு இளமை காலத்தில் நடித்த படங்களை எல்லாம் கூட தவிர்த்திருப்பேன். இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நன்மைகள் சேர்த்துட்டு நான் சொர்க்கம் போயிருந்திருப்பேன் அப்படின்லாம் தான் நினைக்க தோணுச்சு. அதை நினைக்கும் போது ஒரு சென்டிமெண்டல் டச்சாக இருக்கிறது. ஏன்னா ஒரு நடிகை, அதிலும் உச்சத்தில் இருந்த ஒரு நடிகை, ரொம்ப அதிகமான சம்பளம் எடுத்த ஒரு நடிகை, குர்ஆனுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்க கூடாதா, நான் ரொம்ப இந்த நடிப்பு துறையிலே நாசமா போயிட்டேனே என்று இன்றைக்கு கவலைப்படக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கும்போது, நம்முடைய பெண்களை பார்த்தோம்னா டிக்டாக்ல சினிமா பாடல்களுக்கு டான்ஸ் ஆடுவதையும் டிக்டாக்ல கூத்து போடுறதையும் சினிமாக்காரங்களே தோத்து போகிற அளவுக்கு ஒரு குடும்பமே வந்து கும்மாளம் அடிக்கிறது. நோன்பு பிடிப்பதும் அவர்களுக்கு விளையாட்டாக இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகளும் அவர்களுக்கு சில்லறைத்தனமாக தெரிகிறது என்று சொன்னால் இவர்களுடைய ஈமான் எந்த இடத்திலே இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோள், உழைப்பது மட்டுமே குறிக்கோள். யூடியூப்ல ஒரு வீடியோவை போடுவோம், யாரை காட்டி போட்டா என்ன, நம்ம எங்க போனா என்ன, எப்படி இருந்தா என்ன, அதை போட்டு அதனூடாக வருமானம் கிடைக்கணும், நாங்க முதல் நோன்பு பிடிக்கிறோம், இங்க இருந்து பிடிக்கிறோம், இப்படி ஒரு டான்ஸ் ஆடுறோம், இதையெல்லாம் போட்டு பிழைப்பை தேடி வருமானம் தான் முக்கியம் என்று இப்படியான யூடியூபர்கள் இதற்கு பின்னால் அலைவதை பார்க்கும்போது, நடிகையாக இருந்து உச்சத்தில் இருந்த மோனிகா அவர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தின் பக்கமே முழுமையாக திரும்பி இருக்கக்கூடிய மும்தாஜ் அவர்கள் இப்படியான பெண்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இல்லையா? என்னடா இது, இங்க இருக்கிறவன் அங்க போறதுக்கு நினைக்கிறான், அங்க இருந்தவங்க நிம்மதி இங்க தான் சொல்லி திரும்பி வர்றாங்க. என்னன்னா எங்ககிட்ட ஒரு 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நான் குடும்பத்தையும் காட்டுவேன், மனைவியையும் காட்டுவேன், எதையும் காட்டுவேன். அது அப்படித்தான், என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு யார் என்று அவர் நினைக்கிறார். அது அவருடைய சுய உரிமை, அந்த உரிமையில் நம்ம கை வைக்க முடியாது. ஆனால் மார்க்க விவகாரத்தில் யாரும் விளையாடுவதற்கு வந்துவிடக்கூடாது. இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். உடலுடைய தேக ஆரோக்கியமும் கொஞ்சம் பணமும் இருக்குதுங்கிறதுனால நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த ஆட்டம் முடிகிற நேரம் அத்தனையும் முடிந்துவிடும் என்பதையும் இந்த சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒழுக்கம் என்பது விற்பனை பொருள் அல்ல, கடையில் போய் வாங்கிக்கிட்டு வர்ற ஒரு ஐட்டம் இல்லை. குர்ஆனை பார்க்கும்போது வருகிற ஒரு விவகாரம். அதைத்தான் முன்னாள் நடிகை இன்றைய சகோதரி மோனிகா அவங்க சொல்றாங்க. நான் கொஞ்சம் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், குர்ஆனை படிச்சதுக்கு பிறகு ரொம்ப ஒழுக்கமான ஒரு மார்க்கத்திற்குள் நுழைந்து விட்டேன் என்கிறார்கள். இந்த ஒழுக்கமான மார்க்கத்திற்குள் இருக்கக்கூடியவர்கள் ஒழுக்கத்தை மீறிய செயல்பாடுகளை செய்யும் போது இப்படியான பேட்டிகளை கொஞ்சம் அடிக்கடி நாம் எடுத்து பார்த்து நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய